வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடையார்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நகரம், அந்த காலத்தில் நகரம், இப்போ ஒரு கிராமம் அது. ஸோ அதில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயில் ஒன்று, மிகப்பெரிய ஒரு கோயில், பழமையான ஒரு கோயில், கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று சிற்பம் மிக்க தொன்மங்கள் வாய்ந்த ஒரு கோயில். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பைரனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானினுடைய ஒரு திருத்தலம், மிக தொன்மையான ஒரு திருத்தலம். இங்கே இருக்கக்கூடிய அம்மையார், தாயார் அம்மையார் பேர் பூங்குழல், நறுமண பூங்குழல் நாயகி அப்படின்னு சொல்லக்கூடியது பேர். இந்த கோயில்கள் உள்ளர பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்தது. 2 முறையில் இதை கட்டியிருக்கிறாங்க. ஒன்று கற்றளி கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருங்கல்லை ஒன்று மேலே ஒன்றாக வச்சு கட்டக்கூடிய முறையும் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த கருங்கல்லை பயன்படுத்தி கட்டாத காலகட்டத்திற்கு முந்தைய பகுதியில் உள்ள கோயில்களின் அமைப்பு முறை, அதாவது செங்கல்கள், சுட்ட செங்கல்களை பயன்படுத்தி கட்டக்கூடிய ஒரு முறை எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த பகுதிக்கு போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட செங்கல் அடுக்குமுறை, அதை தான் எனக்கு தோணுச்சுங்க. அவ்வளோ பழமையான ஒரு கோயில் இது. ஆக்சுவலாக பல்லவர்கள் காலகட்டத்தில் தான் ஏற்கனவே இருந்த செங்கல் அமைப்பு முறைக்கு விரிவாக்கமாக இந்த மாதிரியான கோயில் அமைப்பு முறைகளில் பல்லவர்கள் காலகட்டத்தில் செஞ்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா காலாட் தோள உடையார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காலாட் தோள உடையார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய சுற்றிலும் இருக்கக்கூடிய கிராமங்களை எல்லாத்தையுமே ஆட்சி செஞ்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. மிக அற்புதமான ஒரு தீர்த்தம் குளம் பார்த்திங்கன்னா கோயிலினுடைய பாருங்கள், இந்த பிரகாரத்தை பாருங்கள், மிக அற்புதமாக இருக்கிறது. தற்போது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய உதவியுடன் பராமரிப்பு பணிகள், அதாவது புனரமைப்பு பணிகள்லாம் நடைபெற்று கொண்டு வருகிறது. ரொம்ப பழமையான கோயிலுங்க. உள்ளே போனோடனே அதனுடைய வாசம் நல்லா தெரியுது. ரொம்ப பழமையான கோயில் அப்படின்றதுக்கான வாசம் தெரிகிறது. ஸோ இப்போது புனரமைப்பு பணிகள்லாம் தொடர்ச்சியாக அந்த கோயிலில் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு, ஒரு கதை ஒன்று கூறப்படுகிறது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வணிகன் ஒருவன், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு வணிகன் ஒருவன் என்ன பண்ணுறான், மிளகு விற்று கொண்டு வரான். அப்படி மிளகு விற்று கொண்டு வரும்பொழுது பொதி மூட்டைகளை மாடு வண்டிகளில் ஏற்றி வரும்பொழுது அங்கே சுங்கச்சாவடி ஒன்று வருதுங்க, உடையார்பாளையத்துக்கிட்ட. அப்படி சுங்கச்சாவடிக்கிட்ட வரப்போ வரி சுமை அதிகமாக இருக்கிறதுனால மிளகு மூட்டைகள்னு சொல்கிறதுக்கு பதிலாக பயிறு மூட்டைகள் தான் ஏற்றிட்டு போகிறேன், இந்த ஊரினுடைய கடவுளின் இறைவனின் சாட்சியாக சொல்கிறேன், நான் மிளகு ஏற்றிட்டு போகல, பயிறு தான் ஏற்றிட்டு போகிறேன், அதனால் எனக்கு வரியை குறைச்சி கொடுங்கன்னொன்னே அங்கே சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய காவலர்களை என்ன பண்ணுறாங்க, வரிகளை குறைத்து கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாருங்க, மிளகு மூட்டை வண்டியை ஓட்டிக்கிட்டு விருத்தாச்சலத்தை நோக்கி போய்கிட்டுருக்கிறாரு. அப்படி விருத்தாச்சலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும் பொழுது விருத்தாச்சலத்துக்கிட்ட போனோன்னே பார்த்திங்கன்னா அந்த பயிறு மூட்டைகள் அனைத்தும், அந்த மிளகு மூட்டைகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா பயராக மாறிவிடுகிறது. தல வரலாறு இப்படித்தான் கூறுகிறது. பயிறு மூட்டையாக மாறிவிடுகிறது. அதிர்ச்சி அடைந்த வணிகனானவன் உட்காந்து யோசிக்கும் பொழுது திடீர்னு ஒரு அசிரி தோன்றி, நீங்கள் எந்த இடத்துல இந்த தவறை செஞ்சாங்களோ அந்த இடத்துல தான் திருப்பி ஆரம்பிக்கணும், அதனால் திரும்பவும் உடையார்பாளையத்திற்கு நீங்கள் போங்க, சுங்கச்சாவடிக்கே போங்கன்னு சொன்னோன்னே வண்டிகளே ஓட்டி கொண்டு சுங்கச்சாவடிகிட்ட வரும் பொழுது இறைவனை உடையார்பாளையத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தொழும் பொழுது மீண்டும் தனது பயிறு மூட்டையானது மிளகு மூட்டையாக மாற்றமடைகிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு அந்த வணிகனானவன் சிறப்பு செய்கிறான் அப்படின்றது தான் இங்கே வரலாறு கூறுகிறது. ஸோ அப்படி சிறப்புமிக்க இந்த தலம் பிற்காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா
பல்வேறு கட்டிட அமைப்பு முறைகள் மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு குளம், நீளமான ஒரு குளமுங்க. இந்த இன்னொரு தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குளத்துல வந்து நீர் வற்றுவதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போகிறப்பையும் பார்த்திங்கன்னா நீர் இருந்துச்சு. ஆனால் வந்து குளங்கள் வந்து அவ்வளோ சுத்தமாக கிராமத்தில் தான் இருக்குது. ஆனால் சுத்தமாக படிக்கட்டு அமைப்பு முறைகள் எல்லாம் பிரமாதமாக இருக்கிறது. ஆனால் நீர் அந்த பச்சை கலர் அப்படியே இருக்குதுங்க. தண்ணி ஆனால் இருக்குது, ஃபுல்லாக தண்ணி இருக்குது. தண்ணிக்கு எந்த குறைபாடும் இல்லை. படிக்கட்டுகளுடைய அமைப்பு முறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மிக அழகாக நேர்த்தியாக படித்துறைகளும் மண்டபங்களும் அருமையாக இந்த தலத்தினுடைய அந்த குளத்தினுடைய கரையில் இருக்குதுங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா, இறைவன் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த குளத்தை நோக்கியவாறு தான் அந்த சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ரொம்ப பழமையானதுன்றதை பாருங்கள், செங்கல் கட்டட அமைப்பு முறை தான். சுற்றுச்சுவர் முழுவதும் பார்த்திங்கன்னா செங்கல்கள்னால தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த புனரமைப்பு பணி நடக்கிறனால இந்த எல்லாம் செதுக்கி விட்டுருக்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மிக பழமையான சிவத்தலம், கோபுரங்கள், ராஜகோபுரம், உள்ளர இருக்கக்கூடிய இன்னொரு கோபுரத்தை பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப இந்த கட்டிடக்கலை அமைப்பு முறை பற்றிய ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடையார்பாளையம், அதாவது அடுத்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டத்தை தாண்டினோன்னா வந்து பார்த்திங்கன்னா கங்கைகொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயில், பிரசித்தி பெற்ற அந்த கோயில் உங்களுக்கு தெரியும். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலை போன்றே ஒரு அமைப்பு முறையை கொண்டுள்ள ஒரு கோயில் வந்து ஜெயங்கொண்டத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கங்கைகொண்ட சோழபுரத்தில் இருக்குதுங்க. இந்த ஊர் வந்து ஜெயங்கொண்டத்துக்கு முன்னாடியே உடையார்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் இருக்குது. வாங்க, யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து பழமையான பொருட்கள் மீது ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள்லாம் அங்கே வந்து இந்த கோடை விடுமுறையில் இதை வந்து பாருங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பகிர்ந்து விடுங்க. அப்போ தான் அவர்களுக்கு இப்படி ஒரு பழமையான ஒரு சிவத்தலம் இருப்பது அவர்களுக்கும் தெரியும், வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குங்க. நிறைய பேர் வராங்க தொலைதூரத்தில் இருந்து, கேள்விப்பட்டு இந்த கார்லலாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் ஒன்று உள்ளது. மிக அற்புதமான ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த குளத்தை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய நீளமான ஒரு குளம். ரொம்ப பழமையான அந்த படிக்கட்டு அமைப்பு முறை, அந்த மண்டபத்தை தான் இப்போ பார்க்குறீங்க. குளத்தில் நீர் வந்து எப்பயுமே வற்றுவதே இல்லை, அப்படியே தான் இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இது பைரணிநாதர் அல்லது பைரணீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். முற்புகனீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க வடமொழியில் வந்து. அந்த பெருமாள் கோயிலினுடைய இடிப்பட்ட இதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, அற்புதமான ஒரு பெருமாள் கோயில். ஆனால் டைமிங் வந்து சிவன் கோயில் டைமிங் வந்து காலையிலேருந்து திறந்து தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, மூடுறதில்லை, நடை மூடுவதில்லை. ஆனால் பக்கத்துலேயே ஒரு அரண்மனை இருக்குது பாருங்கள், ரொம்ப சிதிலமடைந்த பல்லவர் கால அரண்மனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இடிபாடுகளுடன் இடிஞ்சு போய் காணப்படுகிறது. இது பாதுகாக்கவே முடியாமல் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். யாருமே அலௌடு கிடையாது, உள்பக்கம் யாருமே அலௌடு கிடையாது, மூடி வச்சுருக்காங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.